மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே போனாலும் மன அழுத்தம் இல்லாம ஆனந்தமா எந்த விதமான சூழ்நிலையிலும் எந்த விதமான மனிதர்கள் இருந்தாலும் நாம எங்கே இருந்தாலும் சரி ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது ஒற்றுமை, ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்றது மிக்க முக்கியம். எதுக்காக அப்படின்னா ஒன்னஸ் இருந்தா மட்டுமே we can see the other person as a mirror and we can show ourselves as a mirror to other person. ஒரு கண்ணாடி மாதிரி மற்றவர்களுடைய விஷயங்களாகட்டும் அவங்களுடைய சூழ்நிலைகளாகட்டும் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நாம ஒரு மிரர் மாதிரி இருக்கணும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஞானத்துடன் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனோட ஒரு பொய்யான கன்ஃபர்மேஷனோட நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். இந்த ஒற்றுமை என்பது எப்படி வருது, எப்படி கொண்டு வருது? இப்ப நாம் என்றால் யாரு? ஒரு உடல் கிடையாது, ஒரு மனம் கிடையாது, ஒரு ஆன்மா கிடையாது. எல்லாம் கலந்து ஒரு சமுதாயமாக இருந்தால் அதுதான் நாம அப்படின்னு சொல்றோம். இந்த பௌத்திக உடல் இது ஒரு ஐடென்டிட்டி. நாம ஒரு கிட்னி மட்டுமே எடுத்து காமிச்சு இதுதான் என்னோட கிட்னி, இதுதான் நான் அப்படின்னு சொல்லி காமிக்க மாட்டோம். ஒரு லிவர் மட்டுமே காமிச்சு இதுதான் நான் அப்படின்னு சொல்லி காமிக்க மாட்டோம். ஒரு ஹார்ட் மட்டுமே எடுத்துட்டு வந்து இதுதான் நான் அப்படின்னு சொல்லி காமிக்க மாட்டோம். அப்போன்னா இந்த உடல், இந்த பௌத்திக உடலுக்கு ஐடென்டிட்டி எங்கிருந்து வந்தது அப்படின்னா மொத்தமாக லிவரு, கிட்னி, ஹார்ட்டு, லங்ஸு, தோல், கண்ணு, காது, மூகு, இந்த மாதிரி என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லாமே சேர்த்து ஒரு ரெசோனேட்டிங் ஃபார்ம்ல ஒரு ஒன்னஸ் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்பது ஒரு ஐடென்டிட்டி என்பது வந்திருக்கு மாஸ்டர்ஸ். ஆன்ம பயணம் என்ற புத்தகம் நீங்க படிச்சாக்கா அதுல ஒரு ஆன்மா பயணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கிங்டம்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் வாட்டர் கிங்டம் வந்து அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம் வந்து அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம் வந்து அதுக்கப்புறம் ஹியூமன் கிங்டம்க்கு வருத்தலாம். இந்த வகையான விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கிங்டம்லையும் நாம அந்த ஒன்னஸ் அப்படின்றது பார்க்கணும். ஒரு யோகிமார்கள் என்பவர் எப்படி இருப்பாங்க? சபரிமலை ஐயப்பா சுவாமி அவர்கள், அவங்களுடைய வரலாறு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள் கூட சேர்த்து ஒரு காட்டுக்குள்ள பயணம் செய்யும் போது எல்லா நண்பர்களும் ஐயப்பன் சுவாமி அவர்களுக்கு சொல்லுவாங்க, இங்க புலி இருக்குது போகாது அப்படின்னு சொல்லி. புலி இருந்தா என்ன, நான் போலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஐயப்பன் சுவாமி அவர்கள். எல்லாரும் பயப்படுவாங்க. எதுக்காக பயம் அப்படின்னா நீ வேற நான் வேற அப்படின்ற ஒரு உணர்வு, அங்கே ஒற்றுமை ஒன்னஸ் அப்படின்றது இல்லை. ஆனா ஐயப்பன் சுவாமி அவர்கள் அங்கே போகும்போது அந்த புலி என்பது எதுவுமே செய்யவில்லை. எதுக்காக அப்படின்னா அந்த புலி ஒரு வைல்ட் அனிமல் மாதிரி அவங்க பார்க்கல. ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு பிசிக்கல் பாடி, ஒரு ஆஸ்ட்ரல் பாடி, 7 உடல்கள், ஆன்மா, இந்த சமுதாயம் மொத்தமா அவங்க பார்க்குறாரு. ஒரு புலி வந்து முன்னாடி நின்று இருக்கு அப்படின்னா அது பௌதிக உடல் மட்டுமே கிடையாது. It is the assembled, combined parts of all the 7 bodies plus consciousness and soul அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. எந்த லெவல்ல பார்க்கணுமோ அந்த லெவல்லையும் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக அவங்க எதுவுமே செய்யல. அந்த புலி ஒரு மிரர் மாதிரி ஆக்ட் பண்ணிச்சு ஐயப்பன் சுவாமி அவங்களுக்கு. இப்போ நம்முடைய வீட்டில் நிறைய பொருட்கள் எல்லாமே இருக்கு. லேப்டாப் இருக்கும், ஃபோன் இருக்கும், டிவி இருக்கும், வண்டி இருக்கும், எல்லாமே இருக்கு. இந்த மெட்டீரியல் கிங்டம்ல கூட ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? சம்திங் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த பிசிக்கல்னஸ் இல்லையா? அப்போ நம்போது நாம அந்த கான்சியஸ்னஸோட கனெக்ட் ஆகும்போது யூ வில் பி இன் ஒன்னஸ் வித் தட் பர்டிகுலர் திங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஒன்னஸ் ஒரு பிசிக்கல் பொருள், அதாவது பௌதிக பொருள் கூட ஒன்னஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வாட்டி ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்ரிஜி அவர்கள் ஒரு வாட்டி தமிழ்நாடுக்குள்ள ஒரு கார்ல வந்திருந்தார். எல்லா ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சது. அவங்க திரும்பி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அந்த ஊர்ல இருந்து சென்னை வரணும். நடுவில் என்ன இருக்கு, டீசல் கம்ப்ளீட்டா சுத்தமா 0 ஆயிடுச்சு. அந்த டிரைவரு அதுக்கு கவனம் கொடுக்கல. நடுவில் நின்றுச்சு காரை. திட்ட வேண்டியது எல்லாமே திட்டினார்.
பத்ரிஷ் அந்த டிரைவருக்கு உன்னுடைய வேலையும் நானே பார்க்கணுமா, பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, பேட்டரி இருக்கா, இது எல்லாமே நானே செக் பண்ணுமா, உன்னுடைய பொறுப்பு எதுவோ அதை செய்யக்கூடாதா, நீ செய்ய வேண்டும் தானே அப்படின்னு சொல்லி, சார் இருங்க சார், ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குதா, அங்கே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, முதல்ல வண்டி இறங்குடா, நீ இந்த ஸ்டீரிங் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சைடு வந்து கார் ஏறி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கார். பெட்ரோல் இல்லாமல் 40 கிலோமீட்டர் ஓடிச்சு, அதாவது டீசல் இல்லாமல் 40 கிலோமீட்டர் ஓடிச்சு வண்டி. ஸோ அவங்களுடைய தாட் பவர் ஆகலாம், அந்த வண்டியோட மொத்தம் அந்த ஒன்னஸ் வந்திருக்கான், அந்த ஒன்னஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி அந்த பொருளோட எனர்ஜி கம்யூனிகேட் ஆக்கி தட் வில் ரெஸ்பாண்ட் டு யுவர் தாட். அந்த மாதிரி ஒரு பிளான்ட் பீயிங், ஒரு செடி கொடி மரம் எதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த செடி கொடி மரத்தோட கான்ஷியஸ்னஸோட நீங்கள் அந்த ஒன்னஸ் ஃபீல் ஆகும்போது யூ கேன் கம்யூனிகேட் வித் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். அதே போல் ஒரு யானை, ஒரு பசு, உயர்ந்த ஆன்மாக்கள் இந்த விலங்கு சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் கோயில்களுக்குள்ள யானை ஆகட்டும் பசு ஆகட்டும் வைப்பாங்க. இவங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த கான்ஷியஸ்னஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் எல்லாமே கெயின் பண்ண முடியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சுத்தமாக தியானம் பண்ண மாட்டோம், எப்போவுமே ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட்டில் இருப்போம், எப்போவுமே இன்டர்ஃபியரன்ஸ் ஸ்டேட்டில் இருப்போம். யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னா, இவன் ஏன் இந்த மாதிரி கருப்பு கலராக இருக்கிறான், இவன் ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கிறான், இவங்க ஏன் இந்த பல்ல சரியில்லை இவருக்கு, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கூட இருக்கும் அந்த கான்ஷியஸ்னஸ் ஆகட்டும், அவங்களுக்கு கூட இருக்கும் அந்த ஞானம் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காகட்டும், நம்ம எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஹவு டு வி ஃபீல் ஒன்னஸ்? ஃபிசிக்கல் பாடியோட நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், இன்டர்ஃபியரன்ஸ் ஆகட்டும், கன்ஃபியூஷன்ஸ் ஆகட்டும் வரும்போது, அதுதான் யோகிமார்கள் குருமார்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தேவையில்லை, நீ யாரு? ரமண மகர்ஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் துணி போட்டிருக்கிறீங்களா, இல்லை மாவீரர் மாதிரி துணி இல்லாமல் அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஷியஸ்னஸில் இருக்கிறீங்களா அப்படின்றது மட்டுமே பார்ப்பாங்க, மீறி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. மை டியர் ஃப்ரெண்ட், நம்ம சொன்ன பொருளாகட்டும், மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், செடி கொடி மரங்களாகட்டும், பிளெயின் ஃபிசிக்கல் திங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம கையில் மை டியர் ஃப்ரெண்ட். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்னுடைய வண்டி பைக்கு நான் சொன்னபடி கேட்கும் மாஸ்டர்ஸ். எப்படின்றீங்களா, நான் எங்கே பார்க் பண்ணாலும் எங்கேயோ போகக்கூடாது, நான் வரவும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஒருத்தர் கூட தொட மாட்டாங்க வண்டி. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, நான் சொன்ன மறந்துட்டேன், வந்து பார்த்தா வண்டி இல்லை, போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் நோ பார்க்கிங் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணி திரும்பி வண்டி கொண்டு வந்தேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இது கோயின்சிடென்ஸா அப்படின்னா கிடையாது. நிறைய வாட்டி என்னுடைய வண்டி தொடாமல் பக்கத்தில் இருக்கிற வண்டி கூட போலீஸ்காரங்க ஏதோ ஃபைன் போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனது கூட நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளட்டு வந்தது சென்னையில். ஏன் ஆஃபீஸ் முன்னாடி எல்லாமே 3 அடி தண்ணி நின்றுச்சு, வந்து வண்டி எங்கே எடுத்துகிட்டு போகிறது, அது மேலே தூக்கி இன்னொரு இடத்துல வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. என்னோட பைக், எல்லாரோடைய வண்டி, ஸ்டாஃபோட வண்டி எல்லாமே இன்ஜின் எல்லாமே முழுகி போயிடுச்சு. யார் வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. என்னுடைய தாட்ஸ் மட்டும் அந்த வண்டிக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டே இருந்தேன், நீ வந்து ஸ்டார்ட் ஆகணும், நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான், நீ என்னை கூப்பிட்டு போகிற, எந்த தவறும் அதாவது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் we will go safely அப்படின்னு சொல்லி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அதுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்தேன். யார் வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை மாஸ்டர்ஸ், இன்ஜின் ஃபுல்லாக முழுகி, கிக் ஸ்டார்ட் கிடையாது, செல்ஃப் ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி. ஸோ அந்த மாதிரி when you become oneness, அதாவது when you become one with the object or a person or an animal being or a plant, நம்ம ரிசல்ட் வந்து அற்புதமாக மிராக்குலஸாக பார்க்க முடியும். அதுக்காகவே ஒரு யோகிமார்கள் ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ட்ரெயின் ஆகிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே. அதுக்காக ஒரு புத்தர்கிட்ட ஆகட்டும், ஒரு குருமார்கள் கிட்ட ஆகட்டும், ஒரு யோகிமார்கள் கிட்ட ஆகட்டும், ஒரு சித்தர்கிட்ட ஆகட்டும், நாம் போய் அங்கே உட்கார்ந்தா போதும், அவரோட ஆறால இருக்கும் அந்த ஒன்னஸ்
கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது எனர்ஜின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவர் எதுவும் தரமாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஏதோ ஒரு பழமோ இல்லை ஏதோ ஒரு புக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுவே ஒரு பெரிய பிரசாதம். எதுக்கு அப்படின்னா அதில் நிறைய எனர்ஜி இருக்கும். ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் ஃபீல் ஆக்கி நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னா நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வருது மாஸ்டர். ஸோ தினமும் தியானம் செய்யும்போது அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது மிக்க முக்கியம். எல்லாரும் ஒண்ணுதான். நான் ஒரு ஆன்மா. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆன்ம பொருள் என்பது இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, அகம் சிவோஸ்மி, அகம் சிவோகம். இந்த மாதிரி நினைச்சா அது எனக்கோ ஒரு அன்னைக்கு நமக்கு அனுபவத்திற்கு வரும். அதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம செய்ய வேண்டியது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.